இந்த காலைகளிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளிருக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்மை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நீர் அவர்களை கைவிடுகிறது இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவனை நம்பி இருக்கக்கூடிய ஜனங்கள், அவரை அறிந்த ஜனங்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் கைவிடப்படுகிறது இல்லை. அவரை நம்பினவர்களை அவர் கைவிடப்படுகிறது இல்லை என்று இந்த அவரை நம்புகிறவர்கள் அவரால் கைவிடப்படுகிறது இல்லை என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் எல்லோரையும் இன்னும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே நம்முடைய ஜீவியத்திலே அவர் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அவரை அறியக்கூடிய அறிவு, அவரை பற்றி கொள்ளும் விசுவாசம் என்ற இடத்திலே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் நம்மை குறித்து பலவிதமான அபிப்பிராயங்களை வைத்திருக்கிறோம். நாம் நம்மை குறித்து ஒரு அளவீடுகளை வைத்திருக்கிறோம். நாம் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது ஒரு பக்கம். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய அழைப்பின்படி, தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கத்தின்படி நாம் யார் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த வாரத்திலும் நாம் இஸ்ரவேலர்களை படித்த போது அங்கே உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் யார் என்று உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களை நடத்துகிறார். தேவன் நம்மை யார் என்று அறிந்திருக்கிறார். இதில் 2 பக்கங்கள் முரணாக இருக்கிறது. நாம் யார் என்று நம்மை அறிந்து கொள்வதும், தேவன் நம்மை அறிந்திருக்கிற விதமாக நம்மை அறிந்து கொள்வதும். இதைவிட முக்கியமான விஷயம் என்றால், நாம் நம்பி இருக்கிற தேவனை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவனை எந்த விதத்திலே நாம் அறிந்திருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மை குறித்து நாம் சிலவற்றிலே நாம் திறமையுள்ளவர்களாக இருக்கிறோம், இதை தான் நான் செய்ய முடியும், இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று தன்னை குறைத்து மதிப்பீடு கொள்ளுகிறவர்களும் உண்டு. எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், எனக்கு மிகுந்த அறிவும் ஞானமும் இருக்கிறது, நான் பல வருடங்களாக நான் இதிலே புலமை பெற்றிருக்கிறேன், நான் பல வருடங்களாக இந்த காரியங்களை கேட்டு படித்தவன், இதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று அதீதமாக தங்களை அளவிட்டவர்களும் இருக்கிறார்கள். 2 விதமான மனுஷரையும் நான் பார்க்கிறோம். தன்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொள்கிறவர்களும் உண்டு, தன்னை மிகையாக மதிப்பிட்டுக் கொள்கிறவர்களும் உண்டு. எனக்கு இந்த திறமை இருக்கிறது, நான் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் நாம் எல்லோரும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று உறுதியாக ஜெபித்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தேவ சித்தத்தை குறித்த நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், போராட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நாம் ஒன்று வைத்திருக்கிறோமே நம்முடைய மனதில், அதை தேவன் சொல்ல வேண்டும். தேவ சித்தம் என்பது நாம் எப்படி வகையறுத்திருக்கிறோம்னா, நமக்கு ஒரு விருப்பம், வாஞ்சை இருக்கிறது அல்லவா, அதையே தேவன் சொல்ல வேண்டும். அது வரைக்கும் போராடுவோம். கர்த்தாவே, இந்த வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், என்னை எதற்காக அழைத்திருக்கிறீர் என்று ஜெபிக்கும் போது தேவன் ஒரு காரியம் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் அதில் திருப்தி அடைகிறது இல்லை. நாம் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை அவர் வாயினாலே கேட்கும் வரைக்கும் நாம் போராடி ஜெபித்து கொண்டே இருப்போம் இல்லையா. நாம் ஒரு வரையறை வைத்திருப்போம், நான் பாடல்களை பாடுவேன், நான் அவருக்காக இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு. அதை தான் நாமும் அவர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் நம்முடைய விருப்பத்துக்கோ, நம்முடைய வாஞ்சைக்கோ, நாம் வைத்திருக்கக்கூடிய நம்மை பற்றிய அளவீடுக்கோ எதிராக ஒரு விஷயம் சொல்றாருன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் என்ன சொல்லுவோம், கர்த்தாவே, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் இதை உமக்காக செய்கிறேன் என்று நம்முடைய சித்தத்துக்கு தான் நாம் திரும்பக்கூடிய இடத்துல இருக்கிறோம். தேவ சித்தம் என்பது என்னவென்றால், நாம் நம்முடைய சுயத்தையும், நம்முடைய சுய அளவீடுகளையும், நம்முடைய சுய சிந்தனைகளையும், நம்மை குறித்த நம்முடைய திட்டங்களையும் நாம் முற்றிலும் கைவிட்டு தேவ திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உதாரணமாக, மோசே எகிப்திலே வளர்ந்தார். எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர், எகிப்துக்காக யுத்தங்களை நடத்தினவர், எகிப்துக்காக பல கட்டிடங்களையும் பல பட்டணங்களையும் கட்டினவர். அந்த பிரமிடை ஒன்று யோசேப்பு கட்டியிருக்க வேண்டும், அதை மோசே மேம்படுத்தி இருக்க வேண்டும். இதான் வரலாற்று கூற்றுகள் சொல்லக்கூடியது. இப்படி பல விதங்களிலே கற்று தேர்ந்த இந்த மோசேயை
தேவன் தம்முடைய பணிக்காக அவர் தெரிந்து கொண்டார் என்பதை தெரிந்து தேவ சித்தத்தை செய்யும்படியாக அவனை என்ன செய்தார் என்றால் ஓடி போக செய்தார். என்ன செய்தார்? தன் ஸ்தானத்தை விட்டு ஓடி போக செய்தார். மோசே தன் உலக பிரகாரமான ஸ்தானத்தை விட்டு ஓடி போகிறான். ஓடி போய் அங்கே வனாந்தரமான திசைகளில் அவன் சுற்றி திரிந்து அவன் ஆடுகளை மேய்த்து 40 வருஷம் பிழைப்பு நடத்தியிருக்கிறான். அப்படின்னா என்ன? அவன் எகிப்திலே கற்று தேறின யாவற்றையும் அவன் மறக்க வேண்டும், டீலர்ன் பண்ணணும், அதை மறந்துவிட வேண்டும். அதுக்கு பின்புதான் தேவன் எடுத்து அவனை பாவிக்க முடியும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அறிவு கூர்மை, நம்முடைய காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் தேவன் நினைத்ததை செய்யலாம் என்றால் அதில் குறுக்கீடுகள் இருக்கும். நம்முடைய சுய குறுக்கீடு, நம்முடைய சிந்தையின் குறுக்கீடெல்லாம் இருக்கும் இல்லையா? ஓடி போனவர்களை தேவன் அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அவர்கள் மேல் வைத்திருந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஒரு 5 பேர் ஓடி போனவங்க, யோசித்து பாருங்களேன். யாக்கோபு தன் ஸ்தானத்தை விட்டு ஓடக்கூடிய நிர்பந்தத்துக்கு வருகிறான். ஏசாவினால் அவனுக்கு ஆபத்து இருக்கிறது. ஏசாவினால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆபத்திலே அவனுடைய தாய் அவனை ஓடி போகக்கூடிய, இங்கிருந்து நீ மாமா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லி அவனுடைய தகப்பனாக ஈசாக்கு அவனை ஆசீர்வதித்து தன் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான். இங்கே யாக்கோபு தேசாந்தரியாக திரிந்து அவன் தேவனுடைய அங்கே பெத்தேலிலே தேவனுக்கு கிடைத்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு பின்பாக லாபானின் வீட்டிலே அவன் சம்பாதித்து அவன் சகோதரித்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய இடத்திலே தேவன் அவனை வழிநடத்தி யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஒரு பக்கத்தில் நீங்கள் யாக்கோபு ஈசா அங்கே அவன் வீட்டை விட்டு ஏசாவுக்கு பயந்து ஓடக்கூடிய இடத்தில் பார்த்தால் அவன் தோற்றது போல் இருக்கும். அவன் விழுந்து போனவன் போல் காணப்படுவான். அவன் ஒன்றுமற்றவன் போல் போகிறான். இந்த உலகத்தின் பார்வையிலே அவன் தோற்றவன். இந்த உலகத்தின் பார்வையிலே அவன் ஏமாற்று வேலை செய்து ஓடி போனவன். எல்லாரும் கேட்டிருப்பாங்களா, ஏயா ஓடணும்? கேட்டிருப்பாங்க. அதை குறித்த தேவ திட்டத்தை அறியாதவர்கள் தான் அதை கேட்டிருப்பார்கள். ஆனால் யாக்கோபை குறித்த தேவ சித்தம் நிறைவேறும்படியாக யாக்கோபின் வல்லவர் அவனோடு இருந்து அவனை நடத்தினார். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் அவனோடு இருந்தார். அந்த வழிகள் எல்லாம் அவனை பாதுகாத்து அவனை நடத்தி வந்த அந்த வழிகளை அவன் நினைத்து அவருக்கு பலிபீடங்களை கட்டி அவரோடு மகிழ்ந்த ஒரு உறவிலே அவன் இருக்கிறான். யாக்கோபை அவர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அந்த பழைய மனிதனை புதிதாக மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்திலே கொண்டு வந்தார். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே யாக்கோபுடைய ஒரு புதிய துவக்கத்துக்கு தேவன் எப்படி அவனை வழிநடத்தினான்? அவனுடைய பாதை கரடுமுரடான பாதை, அவனுடைய பாதை சோதனைகள் மிகுந்த பாதை, அவனுடைய பாதை ஏமாற்றங்கள் மிகுந்த பாதை. லாபான் ஏமாற்றி விடுகிறான். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனோடு இருந்தார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இல்லாவிட்டால் நீர் 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீரே, என்னை ஒன்றுமில்லாமல் அனுப்பியிருப்பாய். உலகத்திலே நாம் நம்பக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாம் விருதா. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறது விருதா. சொந்த மாமா தான். ஆனா என்ன பண்ணியிருக்காரு? ஏமாற்றி விட்டார். யோசேப்பை விற்று போட்டார்கள். யோசேப்பை விற்று போட்டார்கள். சொந்த சகோதரர் விற்று போட்டார்கள். யோசேப்புடைய வழியின் பாதை பயங்கரமான பாதை. சொந்த சகோதரர் அவனுக்கு விரோதமாக வந்து அவனை குழியிலே போட்டார்கள். அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். அவன் போய் இருக்கக்கூடிய போத்திபாரின் வீட்டிலும் அவன் அங்கே பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். சிறைச்சாலையிலும் கூட அவன் மூலமாக நன்மையை பெற்றவர்களும் அவனை மறந்து போகிறார்கள். உன்னை தேவன் உயர்த்தும் போது என்னை நினைத்துக்கொள், நீ ராஜாவின் இடத்தில் போகும்போது என்னை நினைத்துக்கொள் என்று பானபாத்திரக்காரனுக்கு சொன்னானே, ஆனால் அவன் மறந்து விட்டான். யார் மறந்தாலும் தேவன் நம்மை மறப்பது இல்லை. தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழியிலே அவர் நமக்கு சகாயர். கர்த்தரினோடு இருக்க தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மனுஷர் நமக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. கர்த்தருடைய சமூகம் அவனோடு இருந்தது. அவனை ராஜா கட்டவிழ்த்தான். இந்த யோசேப்பு பிரச்சனைக்கு அப்புறம் யூதா அங்கே யாக்கோபின் வீட்டை விட்டு
ஓடி போய்விட்டான். தூரமாக போய் அவன் சஞ்சரிக்கக்கூடிய அனுபவம். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனால் மீண்டும் தன் சகோதரருக்காக உத்தரவாதம் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறான். பெஞ்சமினுக்காக என்னை நானே அடிமையாக கொடுக்கிறேன் என்ற கிறிஸ்துவின் சுபாவம் கட்டப்படும்படியாக அவன் அந்த வழியிலே நடத்தப்பட்டான். அவனுடைய மருமகளுடைய விஷயத்தில் என்ன சொல்லுகிறான்? என்னிலும் அவள் நீதியுள்ளவள். சுபாவம் கட்டப்படுது. பெரிய வெளிச்சங்கள், பெரிய சம்பத்துகள், பெரிய தேவன் அங்கு யாக்கோபின் வீட்டில் இருந்தாலும் அங்கிருந்து ஓடி போனவன் போல் காணப்பட்ட யூதாவோடு தேவ சமூகம் இருந்து யூதாவை தனக்கேற்ற சுபாவத்திலே கட்டி எழுப்புகிறார் தேவன். அப்பாவோடவே இருந்த சகோதரர்கள் அப்பாவோடவே இருந்து தனக்கு பின் பிறந்த சகோதரனுக்காக ஒப்பு கொடுக்கல. பிரிந்து போனவன் தான் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். அவனை தான் அவன் தகப்பனுடைய இருதயமும் நம்பினது. இது யூதாவின் கதை. இப்படி அதுக்கு பின்புதான் மோசே, யாக்கோபு, யோசேப்பு, யூதா, மோசே. மோசேயும் ஓடி போகிறார். எதற்காக தேவன் அவரை அப்படி நடத்தினார்? அவன் எகிப்தின் காரியங்களை கொண்டு தேவனுடைய காரியங்களை அவன் செய்யக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தின் கட்டுமான பணியிலே எந்த விதமான பங்கும் அவனுக்கு இல்லை. பங்கு இல்லைன்னா அந்த எகிப்தின் அறிவின் பங்கு இல்லை. அவர் மலையிலே காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே நீ செய்ய ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு தான் எழுதியிருக்கே தவிர, அதுக்கு பெசலேயேலை, ஊரின் குமாரனாகிய யூதா கோத்திரத்து பெசலேயேலை கொண்டு வந்தாலும் எங்கேயாவது பெசலேயேலை கூப்பிட்டு மோசே இப்படியெல்லாம் கட்டளையிட்டார் அதன்படியே பெசலேயேல் செய்தான்னு எழுதியிருக்கா? அப்படி எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை. அதுக்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் கூடிய ஜனங்களை தேவன் கொண்டு வந்து அவனோடு வைத்தார். பெசலேயேலை கொண்டு அந்த ஆசரிப்பின் கூடாரத்தின் வேலைகளை கட்டுப்படியான காரியங்கள் தேவன் முன்னே வைத்திருந்தார். அதுக்காக மோசேயை ஆயத்தப்படுத்தினார். மலையிலே மாதிரிகளை காண்பித்தார். அதன்படி செய்யக்கூடிய ஜாக்கிரதை அவனுக்கு கொடுத்தார். அவன் அவ்வளவு பெரிய மார்க்கத்தை அவன் கட்டியெழுப்பக்கூடிய இடத்திலே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எகிப்திலிருந்து தோற்று ஓடினது போல் இருந்தது. வனாந்திர திசையிலே, அவாந்திர வெளிகளிலே அவன் பரதேசியாய் அங்கே சுற்றி திரிந்தான். ஆனால் அவனை குறித்த தேவனுடைய நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நிறைவேறும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய சித்தங்கள் அல்ல, நாம் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல. தேவன் என்னை குறித்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நாம் தேவனோடு உள்ள உறவிலே நாம் இன்னும் நெருக்கமாக இருந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரை நம்பின இடத்திலே தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளிலே கிதியோன் தன்னை குறித்து அங்கே அவன் குறைவாக தான் கணக்கிட்டு இருக்கிறான். கிதியோன் தன்னை குறித்து குறைவாக கணக்கிட்டு அங்கே ஒளிந்து பெலிஸ்தர் கொள்ளையிடுவாங்கன்னு ஒளிந்து இருந்து தான் அங்கே போரடித்து கொண்டு இருக்கிறான். திராட்சை ஆலையில போரடிக்கிறாரு, யாரும் வரமாட்டாங்கல்ல. ஆனால் தேவன் அவனை எப்படி கணக்கிட்டு இருக்கிறார்? பராக்கிரமசாலியே. தேவனுடைய பார்வையில் அவன் பராக்கிரமசாலி. தன்னுடைய பார்வையிலே அவன் எப்படிப்பட்டவன் என்பது இரண்டாவது. தேவனுடைய பார்வையிலே அவன் இஸ்ரவேலின் இரட்சகனாக எழுப்பப்பட வேண்டும். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அடையாளங்கள் கேட்கிறான், தராரு. அவனை கொண்டு பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நாம் நம்மை நினைக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை இல்லை. இதற்கு நமக்கு ஒரு உறுதி வேண்டும். தாவீதும் ஓடி போகிறார் ஒரு கட்டத்தில் தன் குமாரனுக்கு பயந்து. ஆனால் அவனுக்கு ஒரு உறுதி இருந்தது. என்ன? என் தேவன் தம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அவன் ஓடும் பொழுது பெட்டியை கொண்டு ஆசாரியர்கள் வருகிறார்கள். சொல்றான், ஆஹா, பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு போங்க, பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும், பெட்டியை தேவனுடைய ஆலய அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போங்க, இதோ நான் அவருக்கு முன்பாக இருக்கிறேன், அவருக்கு சித்தமான என்னை கொண்டு வரட்டும், இல்லைன்னா அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்தவன். அவனுடைய சிங்காசனம் என்னென்றைக்கு நிலைத்திருக்கும் என்ற இடத்துக்கு தேவன் அவனுக்கு கொண்டு வந்தார். அவன் சிங்காசனத்திற்கு அவனுக்கு பின்பாக ஆளுகை செய்யக்கூடிய குமாரன் இல்லாமல் போகிறது இல்லை என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை அவனுக்கு தந்து அதை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருந்தார். அவனுடைய சத்துருக்கள் எல்லோரும் அவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போனார்கள். அவனை துரத்தினவர்கள் எல்லோரும் அங்கே களைத்து போனார்கள்.
தேவ பலத்தினால் ஓடி தன்னுடைய ஜெயத்தை அவன் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான சோதனையின் பாதையில போகும் பொழுது நாம் நம்முடைய பலத்தை நம்பக்கூடாது, நம்முடைய ஞானத்தை நம்பக்கூடாது, நமக்கு தெரிந்த ஆட்களை நம்பக்கூடாது. நமக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அவரே ஆபத்தில் இருக்கார், அவர் என்னைக்கு சாவார்னு அவருக்கு தெரியாது இல்லையா? நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புகிறது விருதா. தேவன் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டும். பற்றுதலாக இருந்தால் நாம் நினைக்கிறதுக்கும் நாம் விரும்புகிறதுக்கும் மேலான காரியங்களை தேவன் நம்மை கொண்டு செய்வார். பவுல் அப்போஸ்தலன் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்தால் அவர் அங்கே சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். அதினிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள காத்து வைக்க வல்லவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என் பாடுகளோ, என் உபத்திரவங்களோ, என் போராட்டங்களோ, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளோ, மனிதர் என்னை பற்றி நினைக்கக்கூடிய நினைவுகளோ, என்னை பற்றி நான் வைத்திருக்கிற அளவுகளோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் எவ்வளவு பெரிய தேவன், என்னை நடத்துகிறவர் எவ்வளவு பெரிய தேவன், நான் நம்பி இருக்கிற என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்நாளிலே என்னை முற்றிலுமாக அவரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறேன். அந்நாள் பரியந்தம் அவர் என்னை நடத்தி செல்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாம் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், நாம் குறைவான அங்கே பராக்கிரமுள்ளவர்களாக இருக்கலாம், நாம் குறைவான யுக்தியுள்ளவர்களாக இருக்கலாம், நாம் குறைவான அறிவுள்ளவர்களாக இருக்கலாம். நம்ம ஞானிகள் எத்தனை பேர், நம்ம பலவான்கள் எத்தனை பேர்? யாரும் கிடையாது. உலகத்தின் ஞானத்தை அவமாக்கும்படியாக ஞானமற்ற பைத்தியமான நம்மை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். உலகத்தின் வல்லவர்களை, பலவான்களை அவமாக்கும்படியாக பலனற்றவர்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தின் கடைசி பகுதியை நாம் வாசித்து பார்த்தால் நாம் பலனற்றவர்கள், நாம் அவர்களைப் போல அறிவுள்ளவர்கள் அல்ல, நாம் ஞானிகள் அல்ல. ஆனால் தேவன் நம்மை தான் தெரிந்து கொண்டார், நம்மை தான் அழைத்திருக்கிறார். உலகத்தின் ஞானிகளை அவருடைய ஞானத்தை அவமாக்கும்படியாக, உலகத்தின் பலத்தை அவமாக்கும்படியாக ஒன்றுமில்லாத நம்மை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்ன இருக்கிறது? நமக்கு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள், தேவனற்றவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் என்ற இடத்தில் இருந்த நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு ஏற்றாற் போல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்படியாக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 13 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பெலிஸ்தியர்கள் அங்கே இஸ்ரவேலை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் சுற்றிலும் பாளையம் இறங்கி மிக்மாஸில் இருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தார்கள் என்று 13 வசனத்தின் கடைசி 23 வசனம், 1 சாமுவேல் 13:23 முடியுது. ஆனால் 14 வசனத்திலே, ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அங்கே இஸ்ரவேலை சுற்றிலும் பெலிஸ்தியர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் பலவான்கள், இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகள், இஸ்ரவேலின் ராஜா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், இந்த யுத்தத்தை எப்படி நடத்துவது என்று. 2 வசனத்தில், சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தில் கீழே இருந்து அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். அங்கே அவர்கள் ஆலோசனை, அங்க மரத்தின் கீழே இருக்கிறார், அவரோடு 600 பேர் இருக்கிறார்கள், பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாகிய ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாது இருந்தார்கள்.
இந்த ஆலோசனைகள் எல்லாம் நடக்கிறது. ராஜா மாதள மரத்தின் கீழ் இருக்கிறார். 600 வீரர்களும் இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகளும் அங்கே இருக்கிறார்கள். ஆனா அங்கே ஏபோத்தை தரித்த ஆசாரியனும் அங்கே இருக்கிறார். ஆனால் இந்த யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியாகிய ஒரே மனிதனை கூட்டிக் கொண்டு பெலிஸ்தரின் பாளையத்துக்கு போகும்படியாக அவன் எத்தனித்திருக்கிறான். அவனுக்கு வெளிப்படையான எந்த விதமான தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளோ இல்லை வானத்திலிருந்து ஒரு சத்தமோ ஒரு விரல் கொண்ட எழுத்தோ ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தையோ எதுவுமே வரவில்லை. ஆனால் அவன் ஒரு நிச்சயத்தை பெற்றவனாக கிளம்பி போகும்படியாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் தேவன் நம்மை நடத்தும்படியாக, தேவ சித்தத்தை நாம் செய்யும்படியாக நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அநேகர் நாம் தேவனுடைய பிரத்யட்சமான அந்த காரியங்கள் வெளிப்படும்படியாக, அடையாளங்கள் கேட்கும்படியாக நாம் இருக்கிறோம். கிதியோனுடைய விஷயத்தில் அவர் அடையாளங்களை பெற்றுக்கொண்டார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எப்பொழுதும் தேவன் அப்படி நம்மை நடத்துகிறதில்லை. ஒரு வானத்திலிருந்து சத்தமோ ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகளோ ஒரு தேவனுடைய வெளிப்பாடோ ஒரு அடையாளமோ எதுவுமே இல்லாதபடிக்கு யோனத்தான் புறப்படுகிறான். அவன் புறப்பட்டு அவன் செய்ய போகிற காரியத்துக்கு அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. யோனத்தான் என்று சொன்ன உடனே நம்ம எல்லோருக்கும் அவனை தெரியும். இஸ்ரவேல் முழுவதும் அவனை அறிந்திருந்தது. யார் இந்த யோனத்தான்? சவுலின் குமாரன். யார் இந்த யோனத்தான்? தாவீதின் சிநேகிதன். இதை தவிர யோனத்தானுக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. யோனத்தான் எங்கும் பராக்கிரமத்தை காண்பித்ததாகவோ யுத்தத்தை அதற்கு முன்பாக யுத்தத்திலே பெரிய பராக்கிரமம் நிகழ்த்தியதாகவோ நாம் காண முடியாது. அவன் அப்படி பெயர் பெற்ற ஒரு பராக்கிரமசாலியும் கிடையாது. இஸ்ரவேலில் இப்பொழுது அவனோடு ஒரு ஆயுததாரி இருக்கிறான், இவன் இருக்கிறான். இஸ்ரவேல் முழு சேனை அங்கே சவுலோடு கூடி இருக்கிறது. ஆனால் யோனத்தானுக்கு தன் தேவனை பற்றின மன உறுதியும் தேவன் தன்னை கொண்டு செய்வார் என்ற மன உறுதி எப்படி வருது என்றால், அங்கே யோனத்தான் சொல்லுகிறான், பெலிஸ்தரின் தானியத்துக்கு போகிற வழியாக நடுவே இந்த பக்கம் அவன் போகிற வழியிலே ஒரு செங்குத்தான 2 பாறைகளை கடந்து போகிறான். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். அவனுடைய நிச்சயம் என்ன? தான் விசுவாசிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தான். யாரை கொண்டும் தேவன் தம்முடைய காரியத்தை செய்ய வல்லவர். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சித்தம் செய்யும்படியாக இருக்கக்கூடிய இடத்திலே நாம் பிரத்யட்சமான ஒரு அடையாளத்துக்காகவோ வார்த்தைக்காகவோ காத்து கொண்டு இருக்கிறோம். யாராவது சொல்லணும், யார் மூலமாக பேசப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். தவறு அல்ல, தவறு அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட நடத்திப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் ஒழுங்குகளை நாம் விசுவாசித்து பின்பற்றுவதற்கான முன்னுதாரணம் அங்கே இருக்கிறது. தேவனை விசுவாசித்து நடக்கக்கூடிய முன்னுதாரணமும் இதிலே இருக்கிறது. தேவனை விசுவாசித்து தேவன் தனக்குள்ளே கொடுக்கக்கூடிய விசுவாசத்தின் தைரியத்தினாலே யோனத்தான் இங்கே முன்னோக்கி செல்லக்கூடிய இடத்திலே எத்தனிக்கிறான். பெயர் எழுதப்படாத ஒரு ஆயுததாரி அவனோட இருக்கிறார். அந்த ஆயுததாரி அவனை பின்பற்றும்படியாக உறுதியுள்ளவனாக இருந்தான். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நடத்திப்பை, ஆவிக்குரிய தலைமையை, நம் ஆவிக்குரிய பிதாக்களை நாம் பின்பற்றுகிறதிலே நாம் யோசனை வைக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய நடத்திப்பு தேவனோடு இருக்கிற உறுதியையும் அவர்களுடைய ஜெயமான ஜீவியத்தையும் அந்த உபதேச ஒழுங்குகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் நிறைவையும் அறிந்தவர்களாக அவரோடு அவர்கள் ஆவிக்குரிய பிதாக்களோடு உள்ள உடன்படிக்கையிலே நாம் உறுதியுள்ளவர்களாக அவர்களை பின்பற்றும்படியாக தான் இந்த ஆயுததாரி இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனத்தானை குறித்து அவனுக்கு ஒரு நல்ல தெளிவு இருந்தது. ஏனென்றால் யோனத்தான் தன் தேவனை விசுவாசிக்கக்கூடியவனாக இருந்தான். தன் சுயத்தை அல்ல, தன் சுய ஞானத்தை அல்ல, தன் சுய படிப்பை அல்ல,
அவன் அதுக்கு முன்பாக அப்படி எதுவும் செய்ததாக எங்கும் எழுதப்படவில்லை. அவங்க அப்பா தான் பராக்கிரமசாலி. அங்கே பெண்கள் பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000. சவுல் பராக்கிரமசாலி, தாவீது பராக்கிரமசாலி, ஒரு பராக்கிரமசாலியின் சிநேகிதன் இவன், அவ்வளவுதான். தாவீது கொண்டது 10,000. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. சவுளுடைய குமாரன், அவ்வளவுதான் இவனுடைய அடையாளம். இவன் அங்கு அற்பமாக தான் எண்ணப்பட்டிருப்பான். போனது யோனத்தான் இப்படி போயிருக்காரு, அங்கு ஜெயமே கிடைத்த பின்பும் யோனத்தான் செய்தார் என்று யாரும் பின்னாட்களிலும் யோனத்தான் பராக்கிரமசாலியாக எங்கும் இஸ்ரவேலிலே அறியப்படவில்லை. யோனத்தான் சொல்லுகிறான், கொஞ்சம் பேரை ஆகிலும் கொண்டு, கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ, அநேகம் பேரோ கொஞ்சம் பேரோ, தேவன் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அது என்ன? நம்முடைய தேவனை பற்றும் விசுவாசம். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்மை பற்றிய நம்முடைய சிந்தனை, நம்மை பற்றிய நம்முடைய அளவீடு, நம்மை பற்றிய எஃபிஷியன்சிக்கு நம்ம ஒரு மெஷர் வச்சிருக்கோம். இதெல்லாம் என்னால் செய்ய முடியும், இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு நாமே ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் முற்றிலுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கே ஆச்சரியமானவைகளாக அமையக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த யோனத்தான் ஒரு சரியான முன் உதாரணமாக இருக்கிறார். இந்த யோனத்தான் தன் ஆயுததாரிகிட்ட சொல்றாரு, வா நாம் பெலிஸ்தரின் பாளையத்துக்கு போவோம். அவர்கள் கடந்து போகிறார்கள். அங்கே போகும்போது 2 அந்த வழி, குறுகலான வழி, அவர்கள் மலையை நோக்கி செல்கிறார்கள். யோனத்தான், இதோ நாம் நடந்த அந்த மனுஷரிடத்துக்கு போகிற போது அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், இஸ்ரவேல் ஒளித்து கொண்டிருக்கும் போது நம்மை அவர்களுக்கு காண்பிப்போம் என்று இவன் சொல்லுகிறான். நாங்கள் உங்களிடத்தில் வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடு அவர்கள் சொன்னால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றார். உறுதி செய்து கொள்கிறான். இப்பொழுது தேவனுடைய அடையாளத்துக்கு நேராக ஒரு உறுதியை ஏற்படுத்தி அவன் அங்கே செல்கிறான். நீங்க அங்கே இருங்க, வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மிடத்திலேயே நிற்போம். ஏறி வாருங்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஏராளமான பெலிஸ்தருடைய சேனைக்கு எதிராக தானும் ஒரு ஆயுததாரியும் போகக்கூடிய தைரியம் பராக்கிரமசாலியாக அறியப்படாத யோனத்தானுக்கு எப்படி வந்தது? ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிவு. தான் பராக்கிரமசாலி அல்ல, தான் திறமசாலி அல்ல, ஆனாலும் தேவன் என்னை கொண்டு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று. தானியத்தில் இருக்கிற மனுஷர் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி ஏறி வருகிறார்கள் என்று பார்த்து, எங்களிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். 12ஆம் வசனத்தில் யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான், அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள், அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். பெலிஸ்தரின் தானியத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். தேவனுடைய பலத்தினால் காரியத்தை நடப்பிக்கும்படியாக கர்த்தருக்குள் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு, கர்த்தருடைய அடையாளத்தினாலே அதை உறுதிப்படுத்திக் கொண்டு, கர்த்தருடைய பலத்தினாலே எதிரியின் பாளையத்துக்குள் நுழைந்த யோனத்தானுக்கு எதிராக எதிரிகள் மடிந்து விழுந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு உறுதியும் நிச்சயம் நமக்கு இருந்தால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அங்கே பதற மாட்டார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கு? நாம் பதற்றமோ ஒரு அசைவோ நம்முடைய ஜீவியத்திலே வர முடியாது. வாழ்க்கை சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம். அநேகர் நம்மை தரம் தாழ்த்தி பேசக்கூடிய இடத்திலே இருக்கலாம். அநேகருடைய கண்களுக்கு முன்பாக நாம் பலட்சியமானவர்களும் நாம் அங்கே மதிக்கப்படாதவர்களுமாக இருக்கலாம். நாம் நம்முடைய பராக்கிரமம் குன்றி இருக்கலாம் எழுத்தின்படி, நம்முடைய அறிவு குறைவாக இருக்கலாம் எழுத்தின்படி. ஆனால் ஒன்று நிச்சயம், நமக்குள் இருக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர்,
நாம் எப்படிப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். சாதகமான சூழ்நிலை கிடையாது அது, இல்லையா? அது ஒரு சாதகமான சூழ்நிலை கிடையாது. யுத்தத்திலே இவர்கள் கீழே இருக்கிறார்கள், எதிரிகள் மேலே இருக்கிறார்கள். எதிரிகளுக்கு சாதகமான ஒரு கை, அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் எண்ணிக்கையிலும் பெருத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சூழ்நிலையும் மேலே இருக்கிறது. மேலே இருந்து தாக்குவதுதான் அங்கே போர் முனையிலே சாத்தியமான வெற்றிக்கு சாதகமான கூற்று. இந்தியா கார்கில் யுத்தத்தை எதிர்கொண்டது. கார்கில் யுத்தத்தில் எதிரிகள் மேலே இருந்தார்கள். இந்தியா கீழ்ப்பகுதியில் இருந்து தான் தாக்கக்கூடிய சூழ்நிலை. ஜெயத்தை பெற்றோம், ஆனால் லாஸ் ஜாஸ்தி. ஜெயத்தை பெற்றாங்க, இந்தியா ஜெயித்தது, ஆனால் இழப்பு அங்கே அதிகமாக இருந்தது. இது எழுத்தின்படி. ஆனால் இங்கே தேவன் யுத்தத்தை நடத்துகிறார். 2 பேர் தவழ்ந்து ஏறுகிறார்கள். தன் கைகளையும் தன் கால்களையும் பயன்படுத்தி தவழ்ந்து ஏறக்கூடியவனுக்கு எதிராக சத்துருக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? எப்படி அவர்களை வெட்ட முடியும்? எப்படி அவர்களை முறியடிக்க முடியும்? எப்படி அவர்களுடைய வாளுக்கு இவன் தப்ப முடியும்? தேவனே செய்தார், நான் அல்ல. அதான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை காக்க வல்லவர், என்னை காக்க வல்லவர், என்னை பாதுகாக்க வல்லவர், எனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லவர், எனக்காக பராக்கிரமான கிரியைகளை செய்ய வல்ல தேவன். அந்த பாளையம் முழுவதும் அவர்கள் யுத்தத்தை நடப்பித்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தன்னில் உள்ளவர்களும் திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது அப்படின்னு சொல்றார். அங்கே கிபியாவிலே சவுலுக்கு ஜாமக்காரர் பார்த்து இந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்ததை கண்டார்கள். அது சவுலுக்கும் அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பின்பாக அங்கே நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யோனத்தானுக்கு தேவன் மேல் இருந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம்தான் இந்த காரியங்களை செய்தது. 2 பேர் தன்னை காண்பிக்கிறார்கள். இஸ்ரவேலில் இருந்து 2 பேர் எட்டி பார்க்கிறாங்க. பெலிஸ்தர் அங்கிருந்து பார்க்கிறாங்க, யார் அது வரது? ஒருவேளை சவுலா? அவர் தான் பராக்கிரமசாலி. இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகளில் பெயர் பெற்றவர் அன்றைக்கு சவுல் தான். அவன் எழும்பி நின்றால் இஸ்ரவேல் முழுவதும் அவன் தோளுக்கு கீழே. சவுலா? இல்லப்பா, யோனத்தான். அப்படியா? அவன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே, அவன் ஒன்றும் பராக்கிரமசாலி இல்லையே, அவன் பேர் ஒன்றும் அப்படி அறியப்படவில்லையே. அப்படிதானே? யோனத்தான் பராக்கிரமசாலியாக அவனா வந்திருக்கான். இது இஸ்ரவேல் இவனையா அனுப்பினது? இவனா? ஒருவேளை அப்பா யுத்தம் பண்ணதை பார்த்து ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறானா? வா, ஏறி வா அப்படின்னு சொல்றான். இதுப்பா சவுல் அல்ல. யார் இந்த யோனத்தான்? சவுலின் குமாரன். யார் இந்த யோனத்தான்? தாவீதின் சிநேகிதன். இதை விட அவன் மெச்சுதலாக சொல்லுகிறதுக்கு அவனிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற ஒரு வாழ்க்கை தான் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயம் அவனுக்கு இருந்தது, தன் தேவன் தன்னை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ஜெயத்தை கொடுக்கிறது தேவனுக்கு பெரிய காரியம் அல்ல. இந்த உறுதிதான் அவனை கொண்டு வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தார். பெரிய ரட்சிப்பு உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், எதிரிகள் பலத்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய திறமை நம்முடைய பார்வையிலே குன்றினதாக இருக்கலாம், நம்முடைய அறிவு குறைவுள்ளதாக இருக்கலாம். நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஒன்றை தான் செய்ய வேண்டும். நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பழக்கப்பட்ட ஒரு ஆளை பேசுவோமே, பழக்கப்பட்ட ஒரு ஆளை பேசுவோம். அந்த கடலிலேயே பிறந்து வளர்ந்தவன், அந்த கடற்கரை தான் அவன் வீடு, அந்த கடலின் நீளம் ஆழம் அறிந்தவன் பேதுரு. ஆனால் அவர்கள் சுனாமியை எதிர்கொண்ட பொழுது, பெருங்காற்றை, அவர்கள் பெரும் அலையை எதிர்கொண்ட பொழுது, மடிகிறோம் என்று சத்தமிடும் பொழுது, அங்கே நடந்து வருகிற, கடலின் மேல் நடந்து வருகிற
இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். கண்ட உடனே நீர்தானா, நீரா இருந்தா நானும் நடக்கிறேன்னு he jumped out of his boat. தன் படகிலிருந்து குதித்தான். அவன் நீந்த எத்தனித்து குதிக்கவில்லை, அமிழ்ந்து விடுவோம் என்று எண்ணி குதிக்கவில்லை, கடலின் சீற்றத்தை பார்த்து அவன் குதிக்கவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து குதிக்கிறான். தன்னுடைய இரட்சகரின் மேல் அவனுடைய கண்கள் பதிந்திருந்த வரை அந்த கடலிலே நடக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் எப்பொழுது திரும்பி அந்த கடலின் சீற்றத்தை பார்த்தானோ அவன் அவிழத் துவங்குகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. நம் பிரச்சனைகளை விட, நாம் எதிர்கொள்ள வேண்டிய அந்த காரியத்தை விட, நம்முடைய சத்துருக்களை விட, நம்மை விட பெரிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு வேணும். அதுதான் நம்மை ஜெயிக்க செய்யும். இதுதான் இந்த யோனத்தானுக்குள் காணப்பட்டது. இதுதான் கிறிஸ்துவை விசுவாசித்த பவுலுக்குள் காணப்பட்டது. பவுல் செய்த காரியங்கள் நீங்கள் எண்ணி முடியாது. அவருடைய நிருபங்களே எப்படி இருக்கிறதே, அவருடைய போதனைகள் எப்படி இருந்திருக்கும். கொஞ்சம் காரியங்கள் தான் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் அங்கே அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் அன்றைய தினத்தில் இஸ்ரவேலில். ஆனால் அவர்களை கொண்டு மேலான பெரிய அற்புதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நடத்தினார். அப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களை, முற்பிதாக்களை நமக்கு கொடுக்கும் பொழுது, அவர்களை ஆவிக்குரிய பிதாக்களை கொடுக்கும் பொழுது அவர்களை பின்பற்றக்கூடிய உறுதி நமக்கு வேண்டும். அதுதான் அந்த ஆயுததாரி பேரெழுதப்படாதவனாய் இருந்தும் அவனும் இந்த ஜெயத்திலே அவன் பங்கு பெற்றிருக்கிறான். இறங்கி வந்த பின்பும் யோனத்தான் பெரிதாக அடையாளப்படுத்தப்படவில்லை என்பதற்கு என்ன காரணம்? இஸ்ரவேல் அதுக்கு பின்பும் அவன் பராக்கிரமசாலியாக பெரிதாக அடையாளப்படுத்தப்படவில்லை. அப்படின்னா என்ன? முழு இஸ்ரவேலும் அறிந்திருந்தது யோனத்தான் இதை செய்ய சாத்தியமற்றவன். ஆனால் தேவன் இவனை கொண்டு செய்தார். யோனத்தானை கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஒரு காரியம் நம்மை கொண்டு தேவன் செய்யும் பொழுது, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு காலம் இதற்காக பிரயாசப்பட்டேன் தெரியுமா, இதற்காக என்னை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் தெரியுமா, இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறது. இதெல்லாம் செய்ய தேவன் எனக்கு கிருபை தந்தாருங்க, லைட்டாக அவரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். அதனால் அல்ல, முழு பலமும் முழு சாத்தியமும் அவர் தான் தந்திருக்கிறார். அனுகூலமான காரியங்களை அவரே செய்திருக்கிறார். ஜெயத்தை நமக்கு அவரே தந்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? முழுவதும் அவரையே துதித்து அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும், அவரையே அன்பு கூற வேண்டும், அவரையே துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையின் சூழலிலே நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையின் சூழலிலே நாம் ஜெயித்து அவருக்காக நிற்க வேண்டும் என்றால், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை அன்பு கூற வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும். அது வாசிங்க 3:10. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி அந்த வரிசை முக்கியம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படும்படிக்கு தகுதியாயிருக்கும்படி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றேன். இதுதான் பிலிப்பியரிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் அதை அறிய வேண்டும், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நாம் அவரை, நம்முடைய தேவனை சரியாக அறிந்தால் நாம் மேன்மை பாராட்டக்கூடிய எல்லா குப்பை தான். விட்டு வந்ததெல்லாம் குப்பை தான்.
இன்னும் பல குப்பைகளும் நம்முடைய மனதிலே வைத்து கொண்டுதான் நாம் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்வது போல் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது. நாம் அவரை அறிந்திருந்தால் எந்த விதமான மேட்டிமையான அகம்பாவமான பேச்சுக்கள் நம்முடைய வாயில வராது இல்லையா? அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, அப்படிதான் எழுது. அவர் பாடுபடும் போது பயமுறுத்தலை, பாடுகளை பயமுறுத்தவில்லை என்றால் அவருடைய வல்லமையை அவர் அடக்கி இருந்தார். அவருடைய சுபாவத்தின் பக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் அவரை அறிய வேண்டும். அவரை அறிந்து அவர்கள் அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை என்பதுதான் நமக்குள்ளே ஒரு உறுதியான ஒரு ஜெயத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியை தேவன் நம் வாழ்க்கையில செய்யும்படியாக விரும்புகிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நாம் அன்பு கூற வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். யோனத்தானுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அங்கே நியாயாதிபதிகளிலும் நாம் பார்க்கிறோம், யாரும் தங்களால் பலமுள்ளவர்கள் அல்ல, பலமுள்ளவர்களாக கருதப்பட்டவர்களும் கூட தங்கள் பலத்தை இழந்த இடத்திலே தான் அவர்கள் பராக்கிரமம் நடப்பித்திருக்கிறார். கிதியோன் இஸ்ரவேலின் பார்வையிலும் தன்னுடைய பார்வையிலும் அவன் பராக்கிரமசாலி அல்ல. யோனத்தான் இஸ்ரவேலின் பார்வையிலும் தன்னுடைய பார்வையிலும் அவன் பராக்கிரமசாலி அல்ல. ஓடி போகக்கூடிய யாக்கோபு நிலை பெற்றிருப்பதற்கான எந்த விதமான சாத்தியமும் இல்லை. விற்று போடப்பட்ட யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஓடிப்போய் தன் வாழ்க்கையை வெளியே காண்பிக்கக்கூடிய எந்த விதமான மேன்மையும் யூதாவின் வாழ்க்கையில் இல்லை. மோசே எல்லாவற்றையும் இழந்த இடத்தில் தான் அவனை எடுத்து பாவிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். யூதாவிலே தாவீது அவன் மேன்மையானவன் அல்ல, தன் சகோதரரால் அற்பமாக எண்ணப்பட்டவன், தன் தகப்பனால் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவன், மற்றவர்களால் ஏளனமாக அவன் பேசப்பட்டவன். கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது அவன் தேவனுடைய நாமத்தினால், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வந்திருக்கிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அவன் யுத்தத்தை, he changed the war into other dimension, not a carnal one, not a physical one. He made that war into a spiritual war. அதை ஆவிக்குரிய யுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய கிருபையை அவனுக்கு தந்திருந்தார். நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வருகிறாய், நான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். அவர் அன்றைக்கு பராக்கிரமம் செய்தார். கோலியாத்தை அவனுடைய பட்டயத்தினாலேயே வெட்டி போட்டான். இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகள் வாயடைத்து போனார்கள். புயபலம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஒன்றுமில்லாத தாவீதை கொண்டு அவர் செய்ய வல்லவர். மாம்சத்தை கிழித்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் போடுவேன்னு சொன்ன கோலியாத்துக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்தினார். நீர் என் தலையை உயர்த்துகிறவர் என்று தாவீது பாருங்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை நம்முடைய ஜீவியத்திலே செய்யும்படியாக எத்தனித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நாம் அசையாத ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கும்படியாக இன்னுமாய் அவரை கிட்டி சொல்வோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.